ஹாய்ங்க. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேங்க. கோவிலில் பிரசாதமாக கொடுக்குற சக்கரை பொங்கலை அதே டேஸ்ட்டில் வீட்டில் செஞ்சுருந்தேங்க. பச்சரிசி, பாசிப்பருப்பு கூடவே ஒரு கப் பால் சேர்த்து செய்கிற இந்த சக்கரை பொங்கல் ரொம்ப யம்மியாக இருக்குங்க. நம்ம கிச்சனுக்கு புது வரவான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரில் ஃபஸ்ட்டு ஏதாவது ஸ்வீட் செய்வோன்னு இன்றைக்கி சக்கரை பொங்கலை செஞ்சுட்டேங்க. இந்த ஸ்வட்ச் மாடல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கஞ்சி எல்லாம் மூடியிலே தங்கிக்கிறதால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 3/4 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1 கப் பால் சேர்த்து 4 விசில் விட்டு பொங்கலை நல்லா வேக வச்சாச்சுங்க. பொங்கலை லைட்டாக குழச்சி விட்டுட்டு வெல்லத்தை சேர்த்துருக்கேங்க. வெல்லம் புது வெல்லன்றதால கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் கலருக்காக சேர்த்துருக்கேங்க. எந்த பொங்கல் செஞ்சாலும் பொங்கலை ரொம்ப குழச்சிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொரப்பாக, அதாவது குருணையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. அப்போ தான் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சேர்க்குற இந்த பச்சை கற்பூரம் சக்கரை பொங்கலுக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்குங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்கேன். நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துருக்கேங்க. நான் செய்கிற இந்த சக்கரை பொங்கல் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதே போல் சப்போர்ட் கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸை வர நாட்களில் உங்களுக்கு அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேங்க. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்யூ.